லேலியா லேலியா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வசனங்கள் முடியும். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பர வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். 41, 42 வாசிக்கிறேன். இயேசு மார்த்தாளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதாவது இந்த காலையில் நமக்கு தேவையான ஒன்றை ஆண்டவராக இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உலகத்தில் யாராவது கேட்டால் எத்தனை தேவைன்னு சொன்னால் யாரும் ஒரு தான் சொல்ல மாட்டாங்க. ஒன்று தான் தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ தேவைகள் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் தேவையானது ஒன்றே. அப்போ அது என்ன என்று பார்க்கும்போது 39ஆம் வசனத்தில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது என்ன பங்குனா, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதுதான் ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த காலையிலே நமக்கு தேவையானது என்னென்னா, ஆண்டவராக இயேசுவின் பாதமும் அவருடைய வசனமும். இதுதான் நமக்கு தேவை. உலகத்தில் எத்தனையோ தேவை இருக்குது. வீடு தேவை இருக்குது, படிப்பு தேவை, எத்தனையோ விதமான தேவைகள் நமக்கு சூழ்ந்து இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய பாதமும் அவருடைய வசனமும் நமக்கு அது ஒன்று தான் தேவை. இந்த லூக்கா மருத்துவர் இந்த இயேசுவின் பாதத்தில் அப்படி என்ன நடக்குது என்று அவருடைய பாதத்தில் நடந்த காரியங்களை, ஆசீர்வாதங்களை அவர் குறிப்பிட்டு இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசுவின் பாதம் அப்படிங்கிற அந்த இதை சுட்டி காட்டுகிறார். The blessing of God at the feet of Jesus Christ. Blessing at the feet of Jesus Christ. இயேசுவின் பாதத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதை நான் தியானிக்கும்போது ஆண்டவருடைய பாதத்தில் பூக்கள் மாதிரி, பூக்கள், இந்த பாப்பா பூ வச்சுருக்கா, மல்லிகைப்பூன்னு நினைக்காது, அது மாதிரி நமக்கு ஆண்டவருடைய பாதத்தில் சில பூக்கள், 6 பூக்கள் சொல்கிறேன். முதல்ல இயேசுவின் பாதத்தில் பிரமிப்பூ. என்ன பூ? எல்லாம் சொல்லுங்கள். பிரமிப்பூ. 2வது இயேசுவின் பாதத்தில் சுத்திகரிப்பு. சொல்லுங்கள், சுத்திகரிப்பு. 3வது இயேசுவின் பாதத்தில் மன்னிப்பு. எல்லாம் சொல்ல மாட்டீங்களே? மன்னிப்பு. முதல்ல என்னது? பிரமிப்பு. 2வது சுத்திகரிப்பு. 3வது மன்னிப்பு. 4வது பராமரிப்பு. இயேசுவின் பாதத்தில் என்னது? பராமரிப்பு. 5வது இயேசுவின் பாதத்தில் ரட்சிப்பு. சொல்லுங்க, ரட்சிப்பு. இந்த 5 வேணும்னா மரியாள்
செய்தது மாதிரி தெரிந்தெடுப்பு செய்யணும். என்ன பூ? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தெரிந்தெடுப்பு. நீங்கள் தெரிந்தெடுப்பு செய்யலைன்னா அடுத்த பூ என்ன பூ? முறுமுறுப்பு. என்ன பூ? சொல்ல மாட்டீங்க. முறுமுறுப்பு, கசப்பு, வெறுப்பு, எதிர்ப்பு எல்லா பூவும் இருக்காது. அதனால் இந்த இதை ஞாபகம் வச்சுடுங்க. 7 பூ இயேசுவின் பாதத்தில் கிடைக்கிற முதலாவது பிரமிப்பு, சுத்திகரிப்பு, மன்னிப்பு, பராமரிப்பு, ரட்சிப்பு, தெரிந்தெடுப்பு. தெரிந்தெடுப்பு இல்லைன்னா சொல்லுங்க, முறுமுறுப்பு. இது நான் சொல்லலை, பைபிளில் இருக்கிற அது அப்படியே நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பூக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். லூக்கா 5:8 வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் என்னாச்சு? பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். இப்போ நமக்கு இயேசுவின் பாதத்தில் அந்த பிரமிப்பு உண்டாச்சு. அதிசயம். பிரமிப்புனா என்னென்னா ஆச்சரியம், அதிசயம். இங்கே இந்த மீன் பிடிக்கிற தெரிஞ்ச ஒரு கூட்டம்தான். அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல நேரம் ராத்திரி நேரம், மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு குழு. இவங்கெல்லாம் மீன் பிடிக்க தெரிந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். அப்புறம் நல்ல முயற்சி. ஆங்கிலத்தில் குட் டீம், குட் டைம், குட் எஃபர்ட், குட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் நோ ஃபிஷ் எல்லாம் இருந்தது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல ஆண்டவர் பாதத்தில் இவங்க உட்காராமல் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சாங்களாம். இங்கே பாருங்கள் 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ராத்திரியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் படகில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பார்த்தீங்களா? ஜனங்களுக்கு இப்போ போதகம் பண்ணுறாரு. இப்போது பேதுரு சீஷர்கள் இந்த மீன் பிடிக்கிறவங்க உட்காந்து இப்போ கேட்டுட்ருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ராத்திரியெல்லாம் மீன் பிடித்தவங்க தான் இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு போய் போடுங்க. அப்போ சொல்கிறாரு, சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் இப்போ உம்முடைய பாதபடியில் நாங்கள் உட்கார்ந்தோம், உடைய வார்த்தைகளை கேட்டோம், அதன்படி வலையை போடுகிறேன் என்றார். அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, with Jesus you are a hero, without Jesus you are a zero. அதாவது இயேசுவோடு இருந்தால் நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி, இயேசு இல்லைன்னா ஒரு முட்டை, வெறும் முட்டை. ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, நடுகிறவனாலும் ஒன்று இல்லையா.
அல்லன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. விளைய செய்கிற தேவன்தான், அவர் தான் எல்லாம். மனுஷனுடைய நடைகள் நடத்துகிற அவனால் நடப்பது அல்ல, மனுஷனுடைய வழிகள் அவனால் ஆகிறது அல்ல, எல்லாம் ஆண்டவரால் தான். அதனால தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு முதலிடம் தரணும். இதை செய்தாங்க சீஷர்கள். அது சொல்கிறாங்க, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், நல்ல நேரம் மீன் பிடிக்க மீன் இல்லை, நல்ல முயற்சி ராம் முழுவதும் முயற்சி, ஒரு மீன் இல்லை. நாங்கள் நல்ல குழு, நல்ல அனுபவம் எங்களுக்கு மீன் பிடிச்சி, ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. காரணம் என்ன? இயேசுவின் பாதத்தில் அவங்க உட்காரல. இப்போ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து திருவசனத்தை கேட்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னபடி திரளான மீன்களை பிடித்தார்கள். அதனால் நமக்கு நல்ல நேரம் இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், நல்ல அனுபவம் இருக்கலாம், நல்ல முயற்சிகள் இருக்கலாம். ஏசு இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நான் சொன்னேன், குட் டைம், குட் டீம், குட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எஃபர்ட், பட் நோ ஃபிஷ். ஆண்டவர் இல்லாமல் நம்ம செய்கிறதெல்லாம் விருதாவாயிரும். அதனால தான் ஆண்டவர் பாதத்தில் முதல்ல உட்காரணும். சங்கீதம் 127 சொல்லுவாங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. யார் கட்டுற? இன்ஜினியர்ஸ் தான் கட்டுறாங்க. ஆனால் என்ஜினியருடைய படிப்பெல்லாம் ஒன்றும் லாய் கிடையாது. கர்த்த நகரத்தை காவாராகில் ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் எல்லாருடைய ஐஜி டிஐஜியினுடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட். கர்த்த நகரத்தை காவாராகில் காவலாளர் கண் விழித்திருப்பது விருது. மூணாவது என்னென்னா, உங்களுக்கு தான் சொல்லியிருக்கு, பெண்களுக்கு நீங்கள் அதிகாலையிலே நீங்கள் எழுந்து நேரப்படனா சாயங்காலம் வரைக்கும் காலையிலேயே எழும்பி கிச்சனுக்கு போய் கேஸ் ஸ்டவ் பற்ற வைத்து ஆப்பம், இடியாப்பம், ஊத்தாப்பம், இதெல்லாம் வருத்தத்தின் அப்பமா. என்ன போட்டிருக்கு? வருத்தத்தின் அப்பம். வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. விருதா. பார்த்தீங்களா? ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் செய்து பாருங்கள். முதல்ல அதிகாலையில் செய்ய வேண்டியது ஆண்டவர் பாதத்தில் வந்து உட்காரணும். அதிகாலை ஜபம் ரொம்ப விருது. நமக்கு ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு தான் விரக்திகள் இருந்தாலும் ஆண்டவரை கண்டடையத்தக்க நல்ல நேரம் அதிகாலை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 ஆண்டவர் சொல்கிறார், தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார்? வாசிங்க. 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு தன்னை குறித்து அறிமுகப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விருதாவாக இல்லாமல் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்கு இயேசுவை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை நேரம். அதனால தான் ஏசாயா 55:8 வாசிக்கும்போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த கண்டடையத்தக்க சமயம் எது? நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கணும்னா அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில், முதல்ல ஆண்டவர் பாதத்தில் உட்காரணும். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்ததுனால தான் அவங்க இப்போ திரளான மீன்களை பிடித்தார். நம்மளாம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தரணும், ப்ரையாரிட்டி.
they are all praying but giving priority for prayer. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தரணும். காலையில் எழும்புனே முதல் வேலை முழங்கால். முதல்ல என்னது சொல்லுங்க? அப்புறம்தான் குதிங்கால். முதல்ல முழங்கால், அதுக்கப்புறம் தான் என்னது? ஆமாம், முதல்ல போக வேண்டிய இடத்துலலாம் காலையில் முழங்காலில், ஆண்டவரே நான் இங்கே போகணும்ப்பா, நீர் என் கூட வரணும், அங்கேருந்து இதை செய்யணும் அதை செய்யணும். காலையில் அந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாம் முழங்காலில் நான் முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தான் குதிங்கால் போகணும், இல்லையா? அதனால் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலையில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்கு செய்வார். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பு வரணும்னா நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடி பிடிக்கும். இது செய்து பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசி, அவர் பேர் எரேமியா. எரேமியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி! அவர் புலம்பிகிட்டே இருந்தாராம். அவர் நிறைய புலம்பியிருக்காரு. யார் சொல்ல மாட்டீங்களா? எரேமியா. அவர் புலம்புனது தான் புலம்பல்னு எழுதி வச்சுருக்கு பைபிளில். என்னெல்லாம் புலம்பியிருக்காருன்னா, அது நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். அதில் 1-2 நான் சொல்கிறேன். 18ஆம் வசனத்தில் 3:18 அவர் சொல்கிறார், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். அப்புறம் எட்டியும் பிச்சியுமாய் என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருந்தாலும் நம்ம நம்புவேன் பாடணும்ல. இப்போ சொல்றாரு, இதை என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன்னா, அது சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். மாலைதோறுமா? காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய அந்த அதிசயத்தை, ஆண்டவருடைய அந்த பிரமிப்பை நாம் அனுபவிக்கணும்னா முதல்ல அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்துருக்க வேண்டும். அலையிலையா? எங்கள் பேட்ரிக் ஜோசையா சொல்லுவார், அந்த காலம் வாட்ச் கிடையாது, இப்போ எல்லாருக்கும் வாட்ச் இருக்கு. என்ன இல்லை? ஆண்டவருக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கும்னு சொல்கிறார். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ பேர் திடீர்னு நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, மரணம் சந்தித்து கொண்டே போயிடும். ஆனால் நம்ம ஆண்டவரை சந்திக்கிற நேரம் அதிகாலை. அதனால் அதிகாலையில் யாரும் தூங்கக்கூடாது, இல்லையா? வயசாகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. வயசாகிடுச்சு, 85 வயசான். யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் 85 வயசு மோசே. 85 வயசு மோசைகிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ உடைத்து போட்டதை நான் திரும்ப எழுதுவேன். நீ விடியற்காலமே எழுந்து நீ இழைத்து 2 கல்லை இழைச்சிட்டு 2 கற்பலைகளை தூக்கிட்டு சீனாய் மலையில் ஏறி மலை உச்சிக்கு வந்து அதிகாலமே நீ அங்கே வந்து நில். அப்போது நீ உடைத்து போட்டதை நான் திரும்ப எழுதுவேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உடைச்சிருக்கீங்களோ, உறவில் உடையா, குடும்பத்தில் உடைப்போ, அல்லது என்னென்ன பிரச்சனையினாலே உங்களுக்கு உடைந்து போனதோ, அது எல்லாவற்றையும் திரும்ப எழுதப்படுகிற நேரம் அதிகாலை, இல்லையா? நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன வாழ்க்கையில் விரக்தியாக இருந்தாலும் இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு எழுப்புதலாக வைத்து கொண்டே இருப்பார், இல்லையா? அதனால் 85 வயசு மோசே 2 கல்லை தூக்கிட்டு சீனாய் மலையில் ஏறி மலை உச்சிக்கு போய் அங்கே உட்காரல. அங்கே ஆண்டவர் உட்கார சொல்லலாம்ல, உட்கார சொல்லலை. அங்கே நில், விடியற்காலமே என் சமூகத்திலே வந்து நில்.
நீங்கள் அதிகாலையில் ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்தா உங்கள் வாழ்க்கையில் பிரமிப்பு உண்டாகும். இல்லையா? பிரமிப்பு உண்டாகும், அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவர் பாதத்தில் இருந்ததுனால தான் அதிசயம். எம்ரிக் ஜோசப்னு பாகிஸ்தானில் ஒருத்தர் இருக்கிறார். அவரோட ஒரு முறை மீட்டிங்கில் இருக்கும்போது அவர் சொன்னார், எம்ரிக் ஜோசப் பாகிஸ்தானில் இன்றைக்கி இருக்கார். அவர் சபையில் 20 பேர் இருந்தாங்களாம். 20 பேரும் ஆண்டவரை எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கணும், நாங்கள் உபவாசத்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி 20 பேர் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவர் சொன்னார், 2 மாதத்தில் 200 பேர் வந்தாங்களாம் சபைக்கு. அப்புறம் 200 பேரும் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் எங்கள் சபை 2000 ஆத்துமாக்கள் வேணும். 2 வருஷத்தில் அவர் சொன்னார், 2 வருஷத்தில் இப்படி ஜன்னல் பக்கத்தில் எல்லாம் நிற்பாங்களாம், இடம் இருக்காதான். மழை பெஞ்சால் கூட கொடையை வச்சுட்டே நிற்பாங்களாம் 2000க்கு மேலே. அப்போ அந்த சபைக்கு 3 ஏக்கர் நிலம் வேணுமா. அவர் சொன்னார், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் மனு போட்டோம். அவங்க வந்து பார்த்துட்டு 3 ஏக்கர் நிலம் 10 கோடி, ஆனால் நீங்கள் செய்கிற நல்ல ஊழியத்தை பார்த்துட்டு அரசாங்கம் உங்களுக்கு இனாமா கொடுக்குது. இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்படி ஒரு பிரமிப்பு வேணும்னா இயேசுவின் பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். இல்லையா? நீங்கள் பிரமிப்பை காண்பீர். 2வது பாருங்கள், சுத்திகரிப்பு. 12ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ ஆண்டவர் சொன்னார், தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. நம்ம ஆண்டவர் பாதத்தில் வரும்போது நம்ம ஆண்டவர் சுத்திகரிப்பார், ஒரு பரிசுத்தப்படுத்துவார். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே பரிசுத்தம்தான். இந்த ஓய்வு நாள் இன்றைக்கி என்ன, இந்த ஓய்வு நாளுக்கு பேர் என்ன? பரிசுத்த ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு பரிசுத்த ஓய்வு நாள். வேதாகமத்துக்கு பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். அப்புறம் தேவதூதனுக்கு பரிசுத்த தூதன். ஆலயம் பரிசுத்த ஆலயம். இப்படி எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், கிறிஸ்தவ போதனைகள் சத்தியங்கள் அனைத்தும் பரிசுத்தத்தில் தான் ஆரம்பிக்கும், பரிசுத்தத்தில் தான் முடியும். இல்லையா? நீங்கள் ஆண்டவருக்கு எத்தனையோ பேர் இருக்குது, எத்தனையோ குணங்கள் இருக்குது. எந்த குணம் 3 முறை வருது? பரிசுத்த. நல்லவர் நல்லவர்னு 3 முறை வரல, வல்லவர் வல்லவர்னு வரல, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதனால தான் நம்ம தேவாலயமே இந்த ஒர்ஷிப் எதுக்குன்னா, நம்ம இன்னும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும். இல்லையா? பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 8ஆம் அதிகாரம் 3, 4 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களின் ஜெபந்தான் அங்கே பரலோகத்திலே பொற்கலசத்திலே தூப வர்க்கமாக கொண்டு செல்லப்படுகிறது. அதனால தான் நம்ம பரிசுத்தமாக ஜெபிக்கணும்னா, அந்த பரிசுத்தப்படுத்துகிற இடம் எங்கே? இயேசுவின் பாதம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அருமையான ஒரு இடம் இயேசுவின் பாதம். அவர் பாதத்தில் நீங்கள் அமர்ந்தால் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார். நம்முடைய அழைப்பு, நம்மை தெரிந்து கொள்ளுதல் எல்லாமே பரிசுத்தம்தான். 1 தெசலோனிக்கரில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், 1 தெசலோனிக்கர் 4:3 தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். வாசிங்க, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? நம்மளை குறித்த தேவ சித்தம். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் முதல்ல தேவ சித்தமே. 7ஆம் வசனத்தில் பாருங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஸோ அப்போது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற
இடம் என்னென்னா இயேசுவின் பாதம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அதனால் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக விரும்புகிறார். இந்த மூளையில் பரிசுத்தம் வேணும், சிந்தனையில். பாஸ்டமாக நடத்தும்போது சொன்னாங்களே, சிந்தனையில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கும் ஆண்டவர். சங்கீதம் 66:18 என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தரமாட்டார். அப்போ சிந்தையில் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அது மாதிரி கண்களிலே பரிசுத்தம். மத்தேயு 5:18 நினைக்கிறேன் சொன்னார், ஒரு ஸ்திரியை நிச்சயோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிடுச்சு. கண்களிலே பரிசுத்தம். அப்புறம் இந்த வாய், தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, அவர் எல்லாருக்கும் ஐயோ ஐயோன்னாரு. கடைசியில் 6ஆம் அதிகாரத்தில் ஐயோ நான் அதமானேன். அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன். இங்கே பாருங்கள், இந்த மூடியே இருக்கணும் இந்த வாய், அதுக்கு தான் போட்டு வச்சுருக்கு. இதுக்கு மட்டும் 3 பேர் இருக்குது: வாய், நாவு, உதடு. 3மே கண்ட்ரோலாக இருக்காது. அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னாரு. பாருங்கள், மூளை, சிந்தனை, பார்வை, பேச்சு, அப்புறம் இதயம். மத்தேயு 5:8 ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிட்டு. இருதயத்தில் சுத்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா கை. இது சங்கீதம் 18:20 சங்கீதம் 18:20 தாவீதரசன் சொல்வார், என் தேவனின் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அதனால் கைகளில் சுத்தம். நம்முடைய சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கிற ஒரே ஒரு இடம் இயேசுவின் பாதம். இல்லையா? அதனால் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தா நம்மை சுத்திகரிப்பார். முதல்ல பிரமிப்பு உண்டாகும், அதிசயத்தை காண்பீர்கள். அது அதிகாலையில் ஆண்டவர் தேடணும். 2வது, நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார், சுத்திகரிப்பார். அதனால் நம்ம ஆண்டவர் பாதத்தில் உட்காரணும். 3வது, மன்னிப்பு. 7ஆம் அதிகாரம் பாருங்கள், 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே. நீங்கள் பாருங்கள், அவர் பாதத்தை எப்படி நோட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். 45ஆம் வசனம் பாருங்கள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். 46, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். மன்னிப்பு இயேசுவின் பாதத்தில் நமக்கு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் என்னென்னா மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அதாவது தாவீதரசன் ஒரு பெரிய ராஜா, அவர் பாவம் செய்தார், அவர் மன்னிப்பு பெற்றார். எப்போ பெற்றார்னா அறிக்கை செய்ததினால. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துங்க. பாவத்தை நம்ம அடக்கி வச்சா 5 சாபம். சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்களே? பாவத்தை நீங்கள் அடக்கி வச்சா 5 சாபம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டா 10 ஆசீர்வாதம். சங்கீதம் 32 நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இப்போ நேரம் கிடையாது. அதனால தான் அவர் சொன்னார், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்தேன்னு சொல்கிறேன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் கதறிக்கொண்டே இருந்தேன். என் எலும்புகளில் சுகமில்லை, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் ஆண்டவருடைய கரம் என் மேல் பாரமாக இருந்ததினால் எனக்கு என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று, நிம்மதி இல்லை, அப்படி இப்படின்லாம் சொல்கிறார். இயேசுவின் பாதத்தில்
நீங்கள் உண்மையாக உங்களை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னு வைங்க, பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சொல்லி அறிக்கை செய்து விட்டுறணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து திரும்ப திரும்ப செய்கிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். அறிக்கை செய்து விட்டுறணும். அல்லேலூயா. அதனால் மூணாவது ஆசீர்வாதம் இயேசுவின் பாதத்தில் நமக்கு மன்னிப்பு, விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அந்த உலகத்தில் யாரும் மன்னிக்க முடியாது. அப்பேற்பட்ட நீங்கள் பாவம் மன்னிப்பு பெற்றீங்கன்னு வைங்க, அப்புறம் சந்தோஷமாக நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கலாம். அது சொல்கிறாரு, இதோ இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டா நம்ம என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியாதே. மன்னன் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரேன்னு இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். பாவத்தின் தோஷத்தை நம்ம அறிக்கை செய்யிட்டோம்னா பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். அப்புறம் தேவனே நமக்கு மறைவிடமாக இருப்பாராம். இதெல்லாம் சங்கீதம் 32 இருக்குது. 10 ஆசீர்வாதம் அறிக்கை செய்து விட்டுட்டா. நீங்கள் அடக்கி வச்சா 5 சாபம், அறிக்கை செய்து விட்டுட்டா 10 ஆசீர்வாதம். இயேசுவின் பாதத்தில் அது கிடைக்கும். இந்த அம்மா அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு இயேசுவின் பாதத்தில் தன் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்தாளாம். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த அம்மா இந்த பாதத்தை கண்ணீரால் நினச்சதுன்னா ஒரு 1/4 டம்ளராவது அழுதுருக்கணும், தண்ணி வந்து கண்ணீர் வந்திருக்கணும். நம்ம என்றைக்காவது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். அந்த மாதிரி தாவீதும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு, பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதான். அதனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய பலன். சங்கீதம் 62:8 சொல்கிறார், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அது மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு கண்ணீரால் நினச்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஜெபத்தில் என்னைக்கு கண்ணீர் நிறுத்தப்படுதோ அன்றைக்கு ஆவிக்குரிய மரணம் ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். If tears ceases in your prayer life, spiritual death begins. இன்னொரு சொல்லிட்டா, நீங்கள் ஜெபத்தில் அழுகிறத நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, அழுக நின்று போச்சுன்னா ஏதோ ஆவிக்குரிய மரணம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. அதனால் கண்ணீரோடு ஆண்டவர் சமத்து வரும்போது, ஆண்டவரே நான் இன்னும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். தேவனே, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர். தேவன் புறக்கணிக்காத ஒரு ஜபம் என்னென்னா, ஆண்டவர் சமூகத்தில் நொறுங்கி நம்ம இதயத்தை ஊற்றி நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், மன்னித்து நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். சங்கீதம் 32 அவர் 8 சொல்கிறாரு, ஆண்டவரே சொல்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதை விட என்ன வேணும் நமக்கு? இப்போ ஆண்டவரே நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னால் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஆனால் யாருக்கு சொல்கிறாரு? பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு திரும்ப செய்யப்படாது. அப்படி இருந்தால் ஆண்டவரே நடத்துவார், ஆண்டவரே போதிப்பார், ஆண்டவரே உணர்த்துவார், ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. அதனால் இயேசுவின் பாதத்தில் நமக்கு கிடைக்கிற 3வது பூ மன்னிப்பு. 4வது பராமரிப்பு. 4வது பாருங்கள், இந்த 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும், அவனுடைய நிலைமையை பாருங்கள். பிசாசு பிடித்திருக்கு,
வஸ்திரம் இல்லை, வீட்டில் தங்க மாட்டான், பிரேத கல்லையில் தான் தங்குவான். அப்படி ஒரு மனுஷன். அப்புறம் பாருங்கள், அவனை பற்றி 29 அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்குள் துரத்தப்பட்டிருந்தான். ஆனால் கட்ட முடியாது, சங்கிலியும் கட்டாது, அது துணி கிடையாது. இப்படிப்பட்ட இருந்த மனுஷன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறான். பாருங்கள், பாருங்கள் 28ஆம் வசனம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவர் முன்பாக விழுந்தான். இயேசுவின் பாதத்தில் விழுந்தாங்க. இப்போ பாருங்கள் 35ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். முன்னாடி வஸ்திரம் கிடையாது, இப்போ வஸ்திரம். முன்னாடி அவன் உட்காரவே மாட்டான், இப்போ ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றான். அதான் பராமரிப்பு. இல்லையா? இயேசுவின் பாதத்தில் வந்தால் புத்தி தெளியும். உங்களுக்கு ஏதாவது சில நேரங்களில் புத்தி தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயும் ஓடப்படாது. அந்த ஆள்கிட்ட இந்த ஆள்கிட்டலாம் ஓடாதீங்க. இயேசுவின் பாதத்தில் உட்காருங்க, உங்கள் புத்தியை ஆண்டவர் தெளிவிப்பார். அல்லேலூயா. பைத்தியங்கள் எல்லாம் இயேசுவின் பாதத்தில் தெளிஞ்சிடும். பிசாசின் கிரிகள் எல்லாம் நீங்கள் இயேசுவின் பாதத்திலே உட்காந்துருங்க. உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை விட்டு அந்த பாவ மேகம் கலைந்து போவதே நீங்கள் உணர்வீங்க. பாவ மேகம் கலைந்து போகும், ஒரு பரிசுத்த ஜுவாலை உங்களை கவர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? நீங்கள் ஆடி ஓடி நாடி நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் தேவன் என்று அறிந்து. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்தில் உட்கார்றதுக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்த மனுஷன் பாருங்கள், வெகு காலமாக இருந்தவனுக்கு பிசாசு நீங்கிச்சு. இதே விதமாக தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் நடக்குது. அங்கே வட இந்தியாவில் மத்தானான்னு ஒரு கிராமம், ஹரியானாவில் ஃபத்தேபாத்தில் மத்தானான்னு ஒரு கிராமம். ஜக்கா சிங்னு ஒரு ஆள், சீக்கிய வம்சம் சேர்ந்தவன். கிராமத்தில் ஒரு பம்ப் செட்டில் ஞானஸ்நான ஆராதனை நடத்தினாங்க தொட்டியில். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுன்னு. அவர் சொன்னார், 38 வருஷமாக, கிட்டத்தட்ட நம்ம பைபிளில் சொன்னபடியே 38 வருஷமாக நான் நடந்து போவேங்க, தோட்டத்தில் வரப்பில் போவேன், பிசாசு தண்ணிக்குள்ளே தள்ளிடும். வீட்டில் வந்து தீ பற்ற வைப்பேன், பிசாசு என்னை தீக்குள்ளே தள்ளிடும். 38 வருஷமாக இப்படி இருந்தேன். என் கிராமத்தில் வந்து ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து எனக்கு பிசாசு தொழில் இல்லையா? அதனால் நம்ம தேசத்தில் பிசாசின் கிரியெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட இயேசுவின் பாதத்துக்கு தான் மக்கள் வரணும் இல்லையா? அதனால் நீங்களும் பாதத்தில் உட்கார்ந்தால் தான் பெரிய ஒரு விடுதலை. அப்புறம் என்ன சொன்னேன்? 5வது, இயேசுவின் பாதத்தில் நமக்கு பாருங்கள் 8ஆம் அதிகாரத்தில் 12 வருஷமாக 43ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த அம்மா ஆண்டவரை தொட்ட உடனே சுகம். 47ஆம் வசனம் பாருங்கள், 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தாள். இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ரட்சிப்பு, அதான் சொன்னேன். இயேசுவின் பாதத்தில் முதல்ல பிரமிப்பு, 2வது சுத்திகரிப்பு, 3வது மன்னிப்பு, 4வது பராமரிப்பு,
அஞ்சாவது ரட்சிப்பு. ரட்சிப்புனா நம்ம ஆத்மத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய சரீரத்திலே நம்முடைய முகத்திற்கு ரட்சிப்பான தேவன். சங்கீதம் 42 அதில் சொல்லுவார், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். திரும்பவும் 43 கடைசியில் சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இயேசுவின் பாதத்தில் இந்த அம்மா 12 வருஷமாக இந்த வியாதிங்க. நான் என் பேர் முத்துசாமி ராஜ், எங்கள் அம்மா எல்லம்மாள், ஆண்டவர் அறியாத குடும்பம். எங்கள் அம்மாவுக்கு நுரையீரலில் ஓட்டை. டாக்டர் சொன்னாங்க 6 மாதம் தான் இந்த அம்மா உயிரோடு இருப்பாங்கண்ணா. எத்தனை மாதம்? 6 மாதம். ஆண்டவர் எங்கள் அம்மா ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏசுநாதர் 25 வருஷம் உயிரோடு வச்சுருந்தார். இல்லையா? நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவர் பாதத்தில் உட்கார்ந்தா ஏசாயா 64:4 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும். தேவனே, உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோன்றின முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்களால் கண்டதும் இல்லை. அதிசயம் செய்வாருங்க. ஒருவரும் கேட்கிறாத, கண்டிராத, உணர்ந்திராத, உலகம் தோன்றின முதற்கொண்டு இதுவரைக்கும் செய்யப்படாத ஒரு காரியத்தை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அதாவது இயேசுவின் பாதத்தில் எப்படா உட்காரலாம், அதுவும் யாரும் பார்க்காம உட்காரணும். அல்லேலூயா. யாரும் தெரியப்படாது. நீங்கள் ஜெபம் பண்ணுற யாரும் தெரியாமல் நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னபடி அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஜெபத்தின் ரகசியம் எங்கே இருக்குன்னா, ரகசிய ஜெபத்தில் தான் இருக்குது. The secret of prayer is praying in secret. ஜெபத்தில் நீங்கள் ரெண்டா ருசி வாழணும்னா ஒருவரும் பார்க்காதபடி அரைக்கதவை பூட்டி நீங்கள் அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொன்னபடி அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு அளித்தார், எங்களுக்கு அளிக்கிறார். அதனால தான் யாரும் பார்க்காம ஜெபம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம். தனிமையாக நீங்கள் ஜெபம் பண்ணால் நிச்சயம் அதுக்குள்ளே பதில் உண்டு. அல்லேலூயா. பிரமிப்பு, சுத்திகரிப்பு, மன்னிப்பு, பராமரிப்பு, ரட்சிப்பு, இது 5 வேணும்னா என்ன சொன்னால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இந்த இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள். தெரிந்தெடுப்பு செய்யணும். நீங்கள் இந்த தெரிந்தெடுப்பு செய்து தினமும் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தா உங்களுக்கு இந்த பூவெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த பூ என்ன சொன்னோம், முறுமுறுப்பு, கசப்பு, வெறுப்பு, எதிர்ப்பு, எல்லா தேவையில்லாத பூவெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் இந்த முறுமுறுப்பு வந்தால் ஒன்றும் போதும். இந்த முறுமுறுப்பு வந்தால் அது மட்டும் சொல்லி பிடிச்சிடலாம். சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். 1 கொரிந்தியர், எல்லாம் சொல்ல மாட்டீங்களே, 10 முறுமுறுத்து செத்து. இன்னொரு சொல்லுங்க. 10 முறுமுறுத்து செத்து. சாகணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், முறுமுறுத்தா போதும். we are qualified for death. ஆமாம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அது இல்லை, இது இல்லை, எனக்கு அது செய்யலை, இது செய்யலை, எனக்கு அந்த சாமி ஒன்றும் செய்யலை, இப்படி ஏதாவது ஒன்றை குறித்து நீங்கள் முறுமுறுத்தீங்கன்னா அது சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வேகமாக முடிச்சிடலாம். ஆண்டவருடைய பாதத்தில் நமக்கு இப்படி இருக்குது. அவருடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த வசனத்தை பற்றி 2 வசனம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடலாம். இந்த வசனம் சங்கீதம் 37:31. சங்கீதம் 37:31 அவன் தேவன் அருளிய வேதம், அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது. எல்லாரும் கையில் தான் இருக்கு.
இருதயத்தில் இருக்கிறதான்னு பாருங்கள். கையில் இருக்குது, பையில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, மொபைல் ஃபோனில் இருக்குது. எங்கே இல்லை? இருதயத்தில் இல்லை. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடைகளெல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த ஆண்டோடைய வசனத்தை இருதயத்தில் வச்சு நம்ம போயிட்டே இருக்கணும். சங்கீதம் 119 சங்கீதம் 119:72 சங்கீதம் 119:72 அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். எனக்கு உங்களுக்கு எது நலம்? உண்மையை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். இங்கே 10,000 பவுன் நகை இருக்குது, இங்கே பைபிள் இருக்குது. எதை எடுத்துக்கிடுவீங்க? உண்மை சொல்லுங்கள். அவருக்கு அப்படி இருந்துச்சான். அநேகம் ஆயிரம் பொன் வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். அதனால் இந்த வேதத்தில் 119 165 சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிக்கிறவர்களுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களா, நேசிக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், வேதத்தை பற்றி எப்பயுமே வாசி, யோசி, நேசி, விசுவாசி, அப்பியாசி, போசி, ருசி 7 போட்டிருக்கு. வாசி, யோசி, நேசி, விசுவாசி, அப்பியாசி, போசி, ருசி. அல்லையா? அதனால் இந்த வேதத்தை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நேரம் கொடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு ஆசீர்வாதம். அல்லையா? அதனால் நான் முடிக்க போகிறேன். ஆண்டவருடைய பாதமும் அவருடைய வசனம் எதுதான் நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும். அல்லையா? தேவையானது ஒன்றே ஆண்டவர் சொன்னார். என்ன தேவை? ஆண்டவருடைய பாதமும் ஆண்டவருடைய சொல்ல மாட்டீங்க வசனம், ஆண்டவருடைய பாதமும் ஆண்டவருடைய வசனமும் இதை மட்டும் கட்டியே பிடிச்சிக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு சில்வர் ஜூப்ளி 25 ஆண்டு நிறைவு விழாவில் ஒரு பிஷப் ஐயாவை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு அவர் கையில் ஒரு புறாவை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? புறாவை கொடுத்து, ஐயா இந்த ஊழி 25 வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், இன்னொரு 25 வருஷம் போய் தங்க விழாவை காணணும், அதுக்கு இந்த புறா பறந்து போகிற மாதிரி இந்த ஊழியம் பறந்து இன்னொரு 25 வருஷம் நிறைவு கண்டு தங்க விழா கொண்டாடணும். நீங்கள் இந்த புறாவை என்ன செய்யணும்? கேட்குறீங்களா கேட்கலையா? புறாவை என்ன செய்யணும்? பறக்க விடணும் அப்படின்னு புறாவை கொடுத்தாங்களாம். புறா பிஷப்பு கையில் பிடிச்சிட்டு இருந்தபோது பிஷப்பு பற்றி ஒரு நீண்ட அறிமுகம் பண்ணிட்டாங்க. பிஷப் அதை செய்தார், இதை செய்தார், செய்ததுன்னு சொல்லுவாங்க, செய்யாதுன்னு சொல்லுவாங்க நிறையா. அது நேரம் ஆகி போச்சு. பிஷப்பு கையில் இருக்கிற புறா செத்து போச்சு. என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஏன் செத்து போச்சான்? இறுக்கி பிடிச்சிருக்காரு. நீங்கள் என்னத்தை இறுக்கி பிடிக்கிங்கன்னு பாருங்கள். சொல்லுவாங்க, டு நாட் ஹோல்டு எனி திங் டூ டைட் இன்க்ளூடிங் யுவர் லைஃப், யூ வில் லூஸ் இட். உங்கள் ஜீவனையும் சேர்த்து எதையுமே என்ன செய்யாதீங்க, இறுக்கி பிடிக்காதீங்க. இறுக்கி பிடிக்க வேண்டியது என்னது? இயேசுவின் பாதம், அவருடைய வசனம். அதை விட்டுட்டு நீங்கள் எதையா இறுக்கி பிடிச்சா சொல்லுங்கள், செத்துப்போம். ஜெபம் செய்யும். இன்னைக்கு நான் பண்ண நினச்ச பிரசங்கம் முடிஞ்சால் நான் அடுத்த வாரம் பண்ணுறேன். நீ சேர்க்கிறவனா சிதறடிக்கிறவனா? ஸ்தோத்திரம். ஆமாம், இதுதான் என்னுடைய பிரசங்கமாக இருந்தது. ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையிலே ஒரு கூட்ட ஜனத்தை சபையில் சேர்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பர்னபா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அநேகரை கர்த்தரிடமாய் சேர்க்கிறவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 13 ஸ்தோத்திரம் ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் அது உள்ளே இருக்கிறதுனால அப்படியே வெளியே வருது. நம்ம இந்த பாட்டை தான் பாடணும்.
பைபிளில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 13ல் 2 ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தன் பேர் பர் ஏசு. ஒருத்தன் பேர் என்ன? ஸ்தோத்திரம். வெறும் ஏசு, நம்ம ஏசு. இவன் பேர் என்ன? பர் ஏசு. சொல்லுங்க பார்ப்போம். பர் ஏசு. ஸ்தோத்திரம். இன்னொருத்தன் வேறு தான். அவனுக்கு பேர் வந்து அதிபதி. சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஒருத்தன் பேர் என்ன? பர் ஏசு. நான் இந்த சண்டே ஸ்கூல் எடுத்ததுனால எப்பவுமே இந்த சண்டே ஸ்கூல் மாதிரியே உங்களுக்கு சொல்லி பழகிட்டேன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். பைபிளில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் என்ன? பர் ஏசு. இன்னொருத்தன் பேர் என்ன? அதிபதி. ஸ்தோத்திரம். இந்த 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதில் ஒருத்தன், இந்த 2வது இருக்கான் பாருங்க, அதிபதி. இந்த அதிபதிக்கு பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிரியமாகி, ஸ்தோத்திரம், இவங்க சண்டே ஸ்கூலுக்கு நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சண்டே ஸ்கூல் ஒரு ஊருக்கு போய் எடுக்க போகிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுவ. அதில் நம்ம போனால் ஒருத்தனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பையலுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம விளையாட போக முடியல, வைக்க முடியல, இந்த அண்ணங்கிட்ட போய் கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கள் வாழன்னு அவனை நினைச்சிட்டு வருவான், கூட்டிகிட்டு வர பார்ப்பான். ஸ்தோத்திரம். அது மாதிரி ஒருத்தன் பேர் பர் ஏசு, இன்னொருத்தன் பேர் அதிபதி. சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் பேர் என்ன? பர் ஏசு. இன்னொருத்தன் பேர் என்ன? அதிபதி. ஸ்தோத்திரம். இந்த பாட்டு அப்புறம் பாடுவோம். அப்போது இந்த 2 பேரில் இந்த அதிபதிக்கு இயேசுக்கிட்ட போகணும், சண்டே ஸ்கூலுக்கு போகணும், பர்னபா பவுல் சொல்லி கொடுக்குறத கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஆசை. ஆனால் அந்த பரியேசு இருக்கான் பாருங்க, பேட் பாய். அவனை விசுவாசத்தினின்று விலகும்படி அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான். பைபிளில் போட்டு விசுவாசத்தினின்று விலகும்படிக்கு வகை தேடுறான். ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளவு மோசமானவனாக்கும்? யாரு? பரியேசு. பரியேசு இஸ் a bad fellow. இந்த அதிபதி இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறான். பவுல் பர்னபாவுடைய வசனத்தை கேட்க பிரியமா இருக்கிறான். ஆனால் அந்த அதிபதியினுடைய விசுவாசத்தினின்று அவனை விலகும்படிக்கு வகை தேடுகிறான் இந்த பரியேசு. ஸ்தோத்திரம். உடனே இந்த 2 பேரும் ஒரு நாள் பவுல்கிட்ட வரும்போது இந்த பரியேசு அதிபதியை விசுவாசத்தினின்று விலக பண்ணுகிறதை பவுல் பார்த்து கடுமையாக பேசுகிறார், கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார். ஸ்தோத்திரம். 13:10 இந்த மாதிரி வசனங்களெல்லாம் நான் பேசுறதுனால தான் என்னைய யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. எல்லா கபடமும் நிறைந்தவனே, எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. ஐயோ என்ன பேச்சு! பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்து அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஸ்தோத்திரம். பாருங்க, பவுல் கடும் கோபம் கொண்டாரு, தபார்னு வார்த்தையை விடுறாரு, சூரியனை காண மாட்டாயின்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு கண்ணு தெரியாம போயிருது. யாருக்கு கண்ணு தெரியாம போயிட்டு? பரியேசுவுக்கு. ஏன் தெரியுமா? அவன் மற்றவனை விசுவாசத்தினின்று விலகும்படி வகை தேடினான். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பக்கம் நம்ம ஆத்துமாதாயம் பண்ணணும், திரளான ஜனங்களை சபையில் கூட்டி சேர்க்கணும்னு பிரயாசப்படுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் சில பிசாசுகள், பிசாசு பிள்ளைகள், என்னத்தை சொல்ல, அவங்க உட்கார்ந்துக்கிட்டு சபைக்குள்ள இருக்கிற ஆட்களையே கெடுத்து வெளியே அனுப்புகிற வேலையை நம்ம ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு தரிசனம் போட்டு ஈச் ஒன் கேட்ச் ஒன்னு தலையால தண்ணியை குடிச்சு ஆத்துமா பாரத்தை உண்டாக்கி ஒவ்வொரு ஆத்துமாவையும் உள்ள கொண்டு சேர்த்து ஞானசானம் கொடுத்து அவங்கள வழி நடத்துவதற்கு கடந்து தலையால தண்ணி குடிக்கும்போது இந்த பரியேசுவின் ஆவியை உடையவர்கள் என்ன செய்யறாங்களாம்? விசுவாசத்தினின்று விலகும்படிக்கு வகை தேடி சில வேலைகளை என்ன பண்றாங்களாம்? செய்கிறார்களாம். அதனாலதான் எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்தாரு, நீ சேர்க்கிறவனா சிதறடிக்கிறவனா. சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தை சபைக்குள்ளே சிலரை சிதறடிக்கும். ஸ்தோத்திரம். இந்த வண்ணார்பேட்டை சபை ஆரம்பித்த காலத்தில் மொத்தமே 4 விசுவாசி தான் வராங்க. அதில் 2 விசுவாசி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அவ வந்தா நான் வர மாட்டேன் இந்த அக்கா சொல்லுது.
இவ வந்தா நான் வர மாட்டேன்னு அந்த அக்கா சொல்லு. நான் 2 பேர் வீட்லேயும் போய் தாங்குறேன். ஸ்தோத்திரம். அக்கா வாங்கக்கா, அக்கா வாங்கக்கா. 2 பேரும் அவள் வந்தா நான் வர மாட்டாங்கா, நான் வந்தா இவ வர மாட்டாங்கா. ஸ்தோத்திரம். இருக்கிறதே 4 விசுவாசி, அதில் 2 பேர் இப்படி பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு வாரம் சாப்பிடாம கடந்து அழுதேன். அவனுடைய சமூகம், ஆண்டவரே இருக்கிற 4 விசுவாசியில் 2 விசுவாசி இப்படி இருக்கேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணதை பார்த்து கர்த்தர் ஆத்துமாக்களை தர ஆரம்பித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சேர்க்கிறவர்களா சிதறடிக்கிறவர்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்முடைய வார்த்தை கர்த்தரை தேடி வருகிற ஜனங்களை சிதறடிக்குமானால் 13:10 பவுல் அன்னைக்கு பரியேசுவை பார்த்து சொன்னது போல நான் உங்களை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும், ஆனால் நான் அப்படி சொல்றது இல்லை. கடுமையான வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் வார்த்தையினால யாரையும் சிதறடிக்க கூடாது. ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தினால் ஜனங்கள் இளைப்பாறும்படி கூட்டி சேர்க்கிற பர்னபாவின் ஆவியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இந்த பர்னபாவின் குணாதிசயம் உங்களுக்குள்ளே பொங்கி எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் 11:24 சொல்லப்பட்டபடி திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சில ஆட்கள் பர்னபாவை போல அநேகரை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சிலரோ பர்யேசுவை போல அநேகரை சிதறடிப்பார்கள். நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க பர்னபாவை போல இல்லை என்றாலும் பர்யேசுவை போலவாவது இராமல் இருங்கள். சில ஆட்கள் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அப்படியே இருந்து ஸ்தோத்திரம் வந்து இருந்து பிரசங்கத்தை கேட்டு காணிக்கை போட்டு ஜெபம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த ஊழியத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் லீடரா, என்னது ஏரியா லீடரா, என்ன விஷன் லீடரா, அதெல்லாம் ஒன்றையும் தலையிட மாட்டாங்க. வருவாங்க போவாங்க, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லாட்டாலும் வேண்டான்றுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறது கூட பரவாயில்ல போல இருக்குது. இந்த பர்யேசுவை போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையினால நம்முடைய செய்கையினால சிதறடிக்கிறவர்களாக அல்ல, சேகரிக்கிறவர்களா. என்னது அந்த வார்த்தை? என்ன முதல் வார்த்தை? என்னது? நீங்கள் சேர்க்கிறவனா சிதறடிக்கிறவனா? ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையினால் நம்ம ஒருபோதும் இணைஞ்சிடக்கூடாது. சபை சிதறுவதற்கு, ஆத்துமா சிதறுவதற்கு, விசுவாசத்தை விட்டு விலகும்படியான சூழ்நிலை உருவாவதற்கு நாம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. என்னால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதோ இல்லையோ, என்னால ஒரு ஆத்துமா இடரலடைய கூடாது என்கிறதுல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இயேசு சொல்றாரு, அப்படி இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் கொண்டு போய் அவனை என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு தண்டனை பாருங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரலை உண்டாக்குனா ஒருத்தன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டால் அவன் அதுலேருந்து திரும்ப வெளியே வர முடியும்? ஸ்தோத்திரம். ஆமாம், கொல்லுங்கங்கிற மாதிரி தான் அது. அதனால தான் பவுல் கடுமையான வார்த்தைகளை 10ஆம் வசனத்தில் உபயோகிக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு சபையில் ஸ்தோத்திரம் கூட்டி சேர்க்கிற ஆவியை உடையவர்களாயிருங்கள். அந்த அப்போஸ்தலர் 11:25 இந்த பர்னபா 3 காரியம் செய்வார். அதை வாசிங்க பாப்போம், முடிச்சிரோம் நம்ம. 11:25. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். 3 காரியங்களை அங்க பர்னபா செய்றாரு. 3 காரியங்களை பர்னபா செய்றாரு. ஸ்தோத்திரம். ஒன்று, அவன் என்ன செய்றானா, தேடி போகிறான். சவுலை தேடி போகிறான். நம்பர் 1 தேடி போகுதல். நம்பர் 2 கண்டுபிடித்தல். போய் என்ன செய்யறாரு? சில ஆட்கள் இருக்காங்க, தேடி போன பாச்சா, நான் ஏரியா லீடர், என் ஏரியாவுக்கு போன பாச்சா, தேடி பார்த்தேன், அன்னைக்கு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. தேடி போனால் அன்னைக்கு அவங்க இல்லை, அதோட விட்டுறதா? ஸ்தோத்திரம். தேடி போன பாஸ்டர், நீங்கள் தேடி போனது உண்மைதான், கண்டுபிடித்தீர்களா? இல்லை பாஸ்டர், வீட்டில் இல்லை, நான் என்ன செய்யட்டும்? ஸ்தோத்திரம். ஒரு லீடரா நம்ம காரணம் சொல்றது பெருசு இல்லை, கண்டுபிடிக்கணும். காத்திருந்து, அவர்கள் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, தர்சுவுக்கு புறப்பட்டு போய் சவுலை காணும் வரைக்கும் தேடி கண்டுபிடித்து, 3வது அந்தியோகியாவுக்கு அந்தியோகியாவில் என்ன இருக்குது? 26ஆம் வசனம் வாசிங்க. அந்தியோகியாவில் என்ன இருக்குது? அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூட இருந்து, அந்தியோகியாவில் என்ன இருக்குது? சபை இருக்குது. அப்போ தேடி போகிறார்,
கண்டுபிடிக்கிறார், சபையில சேர்க்கிறார். ஸ்தோத்திரம். தேடி போகிறார். ஆத்தும பாரத்தோடு அலைகிற கால்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் ஆண்டவர் இந்த ஆத்தும பாரத்தை தருவார். கர்த்தருடைய பாதத்தில் தான் இந்த ஆத்தும பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி அது என்னமோ நமக்கு ஒரு வீண் வேலையை போல தெரியும். ஆத்துமாதாயம் வீணும் விருதாவுமான ஒரு காரியமாய் நமக்கு தென்படும். இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆத்தும பாரத்தை தருவார். இயேசுவை குறித்து ஒரு ஊமை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 99 ஆடுகளை கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு காணாமல் போனபடினாலே அதை தேடி போனார் என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அந்த இருதயம் வருவதாக. காணாமல் போன ஆடுகளை தேடி அலைந்து, ஸ்தோத்திரம், தேடி அலைவது. இரண்டாவது கண்டுபிடிப்பது. மூன்றாவது சபையில சேர்ப்பது. இந்த இருதயத்தை பர்னபாவிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள உட்கார்ந்து, ஸ்தோத்திரம், பரியேசுவினுடைய வேலையை என்ன பண்ணிடக்கூடாது, செய்துவிடக்கூடாது. பரியேசு விசுவாசத்தினின்று தன் சிநேகிதன் விலகும்படிக்கு வகை தேடினான். ஸ்தோத்திரம். இது பிசாசனுடைய குணம். அவர்களை வேதம் கடுமையாய் கண்டிக்கிறது. அது ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. ஸ்தோத்திரம். அது வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் ஒரு அம்மா அவ்வளவு உதவியாக இருந்து ஊழியத்தை செஞ்சாங்க. ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரும்போது அவங்க சபைக்கு விரோதமாக எழும்பி, ஸ்தோத்திரம், இப்படி சொன்னாங்க, இந்த சபை இந்த ஊரில் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறேன், இப்படி சொன்னாங்க. ஸ்தோத்திரம். நான் கதைக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகலை. ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி சபை இருக்குது, அந்த அம்மா இல்லை. தேங்க்யூ. இன்றைக்கி சபை இருக்குது, சொன்ன அம்மா இல்லை. நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், சிதறடிக்கிறவர்களை கர்த்தர் சிதறடிப்பார். உங்க வாயில ஒருத்தன் கெட்டு போகும்படியான வார்த்தை என்ன செய்ய வேண்டாம். உங்க வாயில ஒருத்தன் விசுவாசத்தை விட்டு விலகும்படியான வார்த்தை வேண்டாம். ஸ்தோத்திரம். அதோட என்னன்னு போறாங்கப்பான்னு சொல்லி நினைச்சிட வேண்டியதான். நம்ம அமைதியா இருந்துட வேண்டியதான். அப்படி ஒரு வார்த்தை நமக்கு, நம்ம வாயின் வார்த்தையினால ஒருத்தனுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுமானால் பரலோகம் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தரும். மாறாக நம்முடைய வாயின் வார்த்தையினால யாருடைய விசுவாசமும் தடுமாற வேண்டாம். ஏன் ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால். ஸ்தோத்திரம். யாரும் இடறி போவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தை காரணமாக இருக்க வேண்டாம். இன்னைக்கு மனம் திரும்புதலோடு ஆண்டவருடைய கைகளை ஒப்பு கொடுப்போம். Voices of